சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவின் 4 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அட்டவணையை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் ஆகியவற்றின் சட்டப்பேரவை பதவிக்காலம் மே மாதத்தில் முடிவடைகிறது. இதனால் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிர முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு ஏற்கனவே இந்த பகுதிகளுக்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாக்குச்சாவடி வசதிகள், வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு போன்றவற்றை ஆய்வு செய்தது. இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் 15ஆம் தேதி காலை 11 மணியளவில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் விவேக் ஜோஷி மற்றும் SS சந்து ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து தேர்தல் அட்டவணையை அறிவித்தனர். தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறியதாவது: 5 மாநிலங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டோம். SIR பணிகள் சிறப்பாக நடைபெற்றன. தகுதியான வாக்காளர்கள் விடுபடாமல் பார்த்துக் கொள்ளப்பட்டது. மொத்தம் 824 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. சுமார் 17.4 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். 20 நாடுகளில் இருந்து சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் வருகை தரவுள்ளனர். புதிய வாக்காளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும். 2.18 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சராசரியாக 700 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி. 8.5 லட்சம் பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபடுவர். 85 வயதுக்கு மேற்பட்டோருக்கு சிறப்பு வசதிகள், வாக்குச்சாவடியில் குடிநீர், ராம்ப், போதிய வெளிச்சம், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. 1444 தேர்தல் பார்வையாளர்கள் பணியாற்றுவர் என்றார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இம்மாநிலத்தில் மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறும். வேட்புமனு திரும்ப பெற ஏப்ரல் 9ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும். அதேபோல் புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று மே 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. கேரள மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று மே 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. அசாம் மாநிலத்திலும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் அட்டவணை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் மூலம் இந்த 4 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. இந்த விதிகள் தேர்தல் அறிவிப்பு முதல் தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் வரை அமலில் இருக்கும். இதன்படி அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், அரசு இயந்திரங்கள் ஆகியவை பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்படும். உதாரணமாக புதிய திட்ட அறிவிப்புகள், பரிசுகள் வழங்கல், அரசு வளங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துதல், சாதிமத உணர்வுகளை தூண்டும் செயல்கள், தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விமர்சனங்கள் போன்றவை தடை செய்யப்படும். இது நியாயமான, சுதந்திரமான மற்றும் அமைதியான தேர்தலை உறுதி செய்யும் நோக்கத்தில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த தேர்தல்கள் இந்திய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழாவாக அமைய உள்ளன. வாக்காளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.